வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிவு. எங்கள் அம்மா என்கிட்ட வந்து உனக்கு கதை சொல்கிற வா பாப்பான்னு சொன்னாங்க. நானும் சொல்லுங்கம்மா அப்படின்னு போய் உட்காந்தேன். சொன்னாங்க, இந்த கதை சும்மா கிடையாது, எத்தனை பேர் வந்து சொல்லி அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க தெரியுமா உங்ககிட்ட, நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, என்னோட அம்மம்மா எனக்கு சொன்னாங்க, உனக்கு சொல்ல போகிறேன் கேளு பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மான்னு சொன்னேன். அப்பா அம்மா 2 பசங்க, ஓகேயா? சரி சொல்லுமான்னு சொன்னேன். அவங்க மனைவி கிட்ட அவங்க கணவர் சொன்னாராம், நம்ம நிலைமை என்னப்பா இவ்வளோ மோசமா இருக்கு, வாயம்மா, உன்னோட பிறந்தவங்க எல்லாம் பணக்காரங்களா இருக்காங்க, வசதி வாய்ப்போட இருக்காங்கன்னு சொன்னியே, அவங்க கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாமா, வரியா அப்படின்னு சொன்னாங்களாம். பசங்களும் ஆமாம்மா வாமா போகலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க அம்மா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, சாப்பிட உணவு, பாத்திரம், தண்ணி, இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு மாட்டு வண்டியில் கிளம்பிட்டாங்க. கணவன் 2 குழந்தைகளோடு. கிளம்பும் முன் சாமி படத்தின் அருகில் நின்று குடும்பமே வேண்டியது. மனைவி வேண்டுகிறார்கள், சாமி எனக்குன்னு யாருமே இல்லையே இந்த உலகத்தில், நான் யாரை போய் காட்டுவேன் எனக்கு தெரியல, எனக்கு என் குடும்பத்தை, என் 2 பசங்களை நீ தான் காப்பாற்றணும். நானும் சரி என் கணவரும் சரி யாரையும் ஏமாற்றலை, யார்கிட்டேருந்தும் எதையும் ஏமாற்றி வாங்கிக்கல, யாரையும் எந்த ஒரு துன்புறுத்தலும் செய்யலைம்மா. குழந்தைகள் எந்த ஒரு விவரமும் தெரியாத அப்பாவிகள், அவர்களாக நான் வளர்த்துருக்கேன், நானும் என் கணவரும் சேர்ந்து அப்படி என்று வேண்டிக்கிட்டாங்க மனைவி. கணவரும் பிள்ளைகளும், கணவர் வந்து சாமி இந்த சூழ்நிலையே எங்களுக்கு நல்லபடியாக மாற்றி தந்தீங்கன்னா போதும், எங்களுக்கு மீறி எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு தேவையானதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும், நாங்கள் நல்லபடியாக போகிற வேலை நல்லபடியாக, போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கணவர் வந்து வேண்டிக்கிட்டார். 2 பசங்க, சாமி நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வரணும், எல்லாம் என் அப்பா அம்மா படுற கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. சரி அம்மா சொல்கிறாங்க, சரிங்க வாங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு